அருப்புக்கோட்டையில் சூப்பராக ஒரு ஃபவுண்டன் ஒன்று ரெடி பண்ணாங்க. இது யாருக்காக பண்ணோம் அப்படின்னா, அருப்புக்கோட்டையில் ஒரு பூங்கா ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம விவேக் நர்சரி கார்டன் தோட்டக்கலை வடிவமைப்பாளர் நம்ம அன்னலட்சுமி பூமணி சார் அவங்க அது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒர்க்கு அவரோட ஒர்க்கு தான். இந்த ஃபவுண்டன் எப்படி மேக் பண்ணோம் அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இது ஃபுல் வீடியோவும் போட்டோம்னா வீடியோ ரொம்ப பெருசாக இருக்குங்க. அதனால் அந்த ரிங்கு வளைச்சது, அந்த நாசில் மாட்டினது, அது எல்லாத்தையும் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். வெயில் தாங்க, தாங்க முடியாத வெயில், பயங்கரமான வெயிலுங்க. இந்த வெயிலுக்கும் என்னால் வெல்டிங் ஒர்க்கும் பார்க்க முடியல, மயக்கமே வந்துருச்சு. வேறு வழி இல்லை, வேலையை முடிச்சாகணும். ஏன்னா மைக்கேல் சார் சென்னையிலேருந்து வந்திருக்காரு. ஒரு துண்டை போட்டுட்டு வேலையை ஆரம்பிப்போம். வெயிலெலாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு வேலை முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வெயிலோட வேலையை பார்த்துட்ருக்கோம். மற்ற வேலைனா கூட பார்த்துடலாம், அவ்வளோ வெயிலில் உட்காந்து அந்த டைல்ஸுக்குள்ளேயும் வச்சு வெல்ட் அடிக்கும் போது பயங்கர ஹீட்டு. அப்படியே என்ன வெயில் தான், குடி கிளாஸ் போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போக போல் இருக்கேன். சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஜெட் ஃபோம்ன்றது வந்து ஒரு அட்ஜஸ்டபிளுங்க. இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவும் தண்ணி வச்சுக்கலாம், தேவையான அளவுக்கு கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அதுலேயே வந்து நம்மளுக்கு வால்வு இருக்குது. அது போக டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கலாங்க. எல்லாம் வச்சாச்சு. இருந்தாலும் அந்த போஸ்ட்டு பேலன்ஸ் பற்றலைங்க. அதனால் எக்ஸ்ட்ரா ஊடாப்பில் ஒரு போஸ்ட்டு கொடுத்துருவோம். ஏன்னா மோட்ரு எல்லாமே அந்த இடத்துல லோட் ஆகுது. மோட்ரு ஆன் பண்ண உடனே ஒரு ப்ரெஷரில் வந்து தண்ணி உடனே ப்ரெஷரில் வெளியேறும்போது அந்த இடத்துல வந்து பைப்பு பெண்ட் ஆகிக்கிறோம். அதனால் எக்ஸ்ட்ரா போஸ்ட்டெலாம் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிறோம், சப்போர்ட் கொடுத்துக்குறோம்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 போஸ்ட்டு போட்டேங்க. ஒரு வழியாக சூரியனை கொஞ்சம் மேகம் மறைச்சி கருணை காட்டிடுச்சுங்க. அதுவும் எவ்வளோ நேரத்துக்குன்னு தெரியல. ஓரளவுக்கு நிழல் இருக்கும்போதே போய் இறங்கி வேலையை முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த வெயில் கொடுமையில நம்ம மாறி வேற அவர் பையனை வேற கூப்பிட்டு வந்துட்டாரு. பார்க்கில் வேலைன்னொடனே அவன் நான் வந்தாலே வருவேன்னு அழுது அடம்பிடிச்சி வந்துட்டான். ஆனால் அவனுக்கு தெரியாது இந்த பார்க்கில் வேலை நடந்துக்கிட்டு விளையாட முடியாதுன்னு. அவனை பிஸ்கட்லாம் கொடுத்து ஏமாற்றி உட்கார வச்சு நாங்களும் எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் தான் வேலை பார்த்த மாதிரி இருந்துச்சு. திரும்ப டீ டைம் வந்துருச்சுங்க. டீயை சாப்பிட்டு திரும்பவும் களத்தில் இறங்கிட்டோம். சுற்றி வெல்டு பண்ண இடத்துலலாம் ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் இருக்குங்க. ஏன்னா இதை கிரைண்டிங் பண்ண முடியாது. அந்த வெல்டிங்கும் கொஞ்சம் அங்கங்கே அசிங்கமாக இருக்கும். அதுக்காக எம்சியில் வச்சு அப்படியே சுற்றி மொழிகி அது மேலே திரும்ப ஸ்ப்ரே பண்ணியாச்சு. இப்போ வந்து எல்லாமே ஃபவுண்டன் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து இந்த சாட்ரு மாட்டிக்கிட்டு இருக்காரு. மோட்ரு வந்து டெல்டா மோட்ருங்க. நார்மல் மோட்டரும் போட்டுக்கலாம். டெல்டா மோட்ரு எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, இது வந்து 10 HP 240 நாசில் இருக்குது. நாசில் பெரிய சைஸுங்க. 3 ஃபோமும் இருக்குது. அதனால் சரி 10 HP மோட்டர் போடுவோம்னு சொல்லி போட்டிருக்கோம். ஒரே சிங்கிள் மோட்டராக, சில சமயம் 2 மோட்டராக பிரித்து கொடுப்போம். இந்த தடவை ஒரே மோட்டராகவே போட்டாச்சு. இது டெல்டா மோட்டர்ன்றனால 6 வயர் வருமாங்க. நார்மல் மோட்டர்னா நம்ம 3 வயர் தான் எப்பயுமே 3 பேஸுக்கு. இது வந்து 6 வயர் வருது. அவர் போட்டு அதை மாட்டிட்டு இருக்காரு. எல்லாம் மாட்டி முடிச்சாச்சு. சரி லைட்டை ஒரு தடவை செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வயரிங்லாம் பண்ணியாச்சு. ஏற்கனவே பண்ணி வச்சுட்டது தான். லைட்டை ஆன் பண்ணிட்டோம். நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. ஆன் பண்ணிட்டோங்க. ஹைட்டு கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா கீழே வந்து அவுட்லெட்டை க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம். இப்போ அவுட்லெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு ஹைட் ஏறியாச்சு. சென்டர் ஃபோமும் பிரித்து வச்சுருக்கோம். நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. பூமணி சார் சந்தோஷமாயிட்டாரு. சரி அடுத்து இந்த பார்க்குக்கு வர்ற மக்களும் நல்லா சந்தோஷமாக அதை பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். இதில் வேலை முடியல. நாசில் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கு. இதுலேருந்து மோட்டர்லேருந்து வரக்கூடிய அந்த தண்ணி வர அந்த இடத்துக்கு நேராக வந்து எப்போவும் நாசில் வைக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு நேரம் நாசில் இருந்துச்சு அப்படின்னா தண்ணி அதிக ஹைட்டு ஏறும் ஓவர் ப்ரெஷர்னால. அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து ஆயிடுச்சு. அதுக்காக அந்த நாசிலுக்குள்ளே ஒரு சின்ன SS ராடு வச்சு அதோட ஹைட்டை வந்து கம்மி பண்ணியிருக்கோம். எல்லாம் கம்ப்ளீட்டாக மறுநாள் வந்து செக் பண்ணி நாசில்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்டு மைக்கேல் சார் சென்னைக்கு பறந்துட்டாரு. நம்ம அடுத்த வேலைக்கு கிளம்புவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கும் இது மாதிரி ஃபவுண்டன் பண்ணணும் இல்லை க்ரியேட்டிவாக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள்.